அண்ணி சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் அண்ணி. எதுக்கு சிவா இதெல்லாம்? அண்ணி டெய்லி கடையில தானே வாங்கி கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு ஒத்துக்காது அண்ணி. அதனாலதான் வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். ஆனா பாருங்க அண்ணி, அதிசயமா அக்காவும் பார்வதியும் சேர்ந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காங்க. அவங்களா? எனக்கும் அதே ஆச்சரியம் தான் அண்ணி. என்னடா திடீர்னு அவங்களுக்கு அக்கறை வந்திருக்குன்னு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இது என்னவோ அக்கறையில கொடுத்தது மாதிரி எனக்கு தோணல. வேற ஏதோ வேலை பாக்குற மாதிரி எனக்கு தோணுது அண்ணி. சச்சா, அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. நம்ம வீட்டு பொண்ணுங்க தானே, அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கும்ல. பொறுப்பெல்லாம் வந்தா நல்லதுதான். சிவா, உங்க அண்ணன் எப்படி இருக்காரு? கோவில்ல நடந்த விஷயத்துல இன்னும் கோவமா தான் இருக்காரா? ஆமா அண்ணி, கதிர் மேல இருக்கிற கோபம் அவருக்கு குறையவே இல்ல. அதுவும் மாசாணி அம்மன் கோவில்ல அண்ணன் காசு வெட்டி போடும்போது மாயா வந்து தடுத்தது இன்னும் அண்ணனோட கோபத்தை அதிகமாக்கிருச்சு. மாயா மேல ரொம்ப கோவத்துல கத்திக்கிட்டு இருந்தாரு. என்ன செய்ய போறாருன்னு தெரியல அண்ணி. ஆனா மாயா நல்ல திறமையான பொண்ணு அண்ணி. என்ன பிரச்சனை வந்தாலும் அத நல்லா சமாளிச்சிடறான். அண்ணன் தான் கதிர்கிட்ட இருந்து நம்ம தனாவை காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது நடக்கலைன்னு கோவத்துல இருக்காரு. இன்னும் ஏன் அவரு கதிர தப்பாவே பாக்குறாரு? கதிர் தான் அந்த கொலைய பண்ணிருப்பான்னு அண்ணன் நம்புறாரு அண்ணி. நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே சிவா, அந்த கொலைய பண்ணது நான் தான். அண்ணி, நீங்க கதிரை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த பழிய ஏத்துக்கிட்டீங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் அண்ணி. ஐயோ சிவா, நீயாவது நம்பு, நான் உண்மைதான் சொல்றேன். அண்ணி அண்ணி, நீங்க ஒரு எறும்ப கூட கொண்டு நான் பார்த்ததில்ல அண்ணி. உங்களால ஒரு உயிரெல்லாம் எடுத்திருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அண்ணி. இத நீங்க இல்ல, அந்த கடவுளே வந்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க அண்ணி. சீக்கிரமே உங்களை நாங்க எல்லாரும் சேர்ந்து வெளியே கூட்டு வந்துருவோம். வக்கீல் சார், அண்ணி ஜாமீன் விஷயம் என்னாச்சு? அது விஷயமா தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். நாளைக்கு மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டேன். சரிங்க சார், சீக்கிரமாவே அண்ணிய வெளில கூட்டு வந்துட்டாலே போதும். ஏன்னா வீடு அங்க அண்ணி இல்லாம வீடாவே இல்ல. அதெல்லாம் கண்டிப்பா ஜாமீன் கிடைச்சிடும், நீங்க பயப்பட வேண்டாம். சரிங்க வக்கீல் சார். வக்கீல் கிட்ட எல்லாத்தையும் ஒத்துக்க போறேன்னு சொன்னீங்க. நான் தானே மாயா அவனை கொலை பண்ண. பெரியம்மா ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அதானே மாயா உண்மை. என்னால ஒரு தப்பும் பண்ணாத தனாவும் கதிரும் ஏன் பாதிக்கப்படணும்? அதான் நானே பண்ண குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடலான்னு இருக்கேன். நான் தான் குற்றவாளின்னு தீர்ப்பு வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் கதிரை எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சிரும். இதனால கூட உன் பெரியப்பாவோட கோபம் குறையலாம்ல. நீங்க அவனை கொலை பண்ணல, என்ன காப்பாத்ததான் அவனை அடிச்சீங்க, அவ்வளவுதான். இது எப்படி கொலை ஆகும்? மாயா, எப்படியோ நடிச்சதுக்கு பிறகுதானே அந்த பையன் செத்து போயிருக்கான். அப்ப அது கொலை தானே. எனக்கு என் தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கு நான் ஜெயிலுக்கு போறதுதான் ஒரே வழி. பெரியம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் ஏதாவது பண்றேன். அது இல்லாம கதிரோட பர்ஸ் அங்க இருந்திருக்கு. இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. அதனால நீங்க எந்த ஒரு முடிவுக்கும் வராதீங்க. இல்ல மாயா, வக்கீல் ஐயா ஜட்ஜ பார்க்க போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் போய் ஜட்ஜி முன்னாடி எல்லாத்தையுமே சொல்லி தண்டனையை ஏத்துக்க போறேன், அவ்வளவுதான். ஐயோ பெரியம்மா, ஏன் பெரியம்மா நீங்க? மாயா, மாயா, ஏமா இப்படி அழற? இது பாரு, எல்லாமே நல்லதுக்குதான். இல்ல பெரியம்மா,
என்ன காப்பாத்த வந்ததானே உங்களுக்கு இந்த நிலைமை. இல்ல இல்ல என்னாலதான் நீங்க இப்ப இங்க இருக்கீங்க. ஐயோ அழாத. இத பாரு, நீயும் என் மகதான். உனக்கு ஒண்ணுனா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா சொல்லு? நீயும் தினமும் சந்தோஷமா இருந்தாலே போதும். அதனால நீ எதை பத்தியும் யோசிக்காத என்ன? ஆ? நீ தைரியமா இரு, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். அழாத. ஏன் எங்க குடும்பத்துக்கு மட்டும் இவ்ளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கற? என் பெரியம்மா என்ன தப்பு பண்ணாங்க? என்ன காப்பாத்துறதுக்காக தானே அவங்க அப்படி பண்ணாங்க. இதுவே நீ பண்ணா அது வதம், பெரியம்மா பண்ணா அது கொலையா? அப்படி பார்த்தாலும் நாங்க கொன்னது ஒரு பொம்பளை பொறுக்கிய. அதுக்கு என் தங்கச்சியையும் என் பெரியம்மாவையும் நீ தண்டிக்கிறிய. இது நியாயமா? நீ நிஜமாவே உண்மையா இருந்தா என் பெரியம்மாவை இதுல இருந்து காப்பாத்து.